ஹலோ லூமினரிஸ், வெல்கம் டு மேக் சம் சென்ஸ் வித் சஹாத்யா. ஸோ இன்றைக்கி நம்மளோட விலாகில் டே அவுட் வித் மை பார்ட்டி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, நான் வந்து பேசி தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பின்னாடி வந்து ஆட்டோவோட வாய்ஸ்னால நான் பேசினது அவ்வளோவா கேட்கல. ஸோ அதனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். ஸோ லிப்ஸிங்க் வந்து ஆயிருக்காது. ஸோ ஜஸ்ட் பியர் வித் மீ ஃபார் தட். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனாடா. ஆனால் இக்கடனே ட்ராப் செய்யணும். ఓకే దిగుము. நாங்கள் வந்து ஏடிஎம் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து என்னதான் வந்து இந்த ஊரில் வந்து என்னென்னா, நம்ம ஜிபேலாம் யூஸ் பண்ணாலும் கோயிலெல்லாம் வந்து ஜிபே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் காசு எடுத்துருக்கேன், ஏடிஎம் போகிறேன். என்கிட்ட கார்டு வேறு இல்லை. ஸோ அதனால நான் இப்போது கொண்டு வர மாறேன். புரியலையே, என்னடா இது கார்டு இல்லாமல் எப்படிடா கேஷ் விட்ரா பண்ண முடியும்னு தானே யோசிக்கிறீங்க. எனக்கு புரியுது, வாங்க எப்படின்னு சொல்லித்தரேன். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இந்த ஆப்ஷன் வந்து எல்லா பேங்க்குக்குமே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஐசிஐசி யூஸ் பண்ணுறதுனால ஐசிஐசியில் அப்படி விட்ரா பண்ணணும்னு மட்டும் சொல்லித்தரேன். ஸோ ஐமொபைல் ஆப்குள்ளே போயிட்டு சர்வீசஸ் கிளிக் பண்ணிவிட்டு கார்ட்லெஸ் விட்ராவல் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் விட்ரா பண்ணணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டெம்பரரி பின்னை என்டர் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது முடித்ததும் நான் இங்கே ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரியான ஒரு எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த எஸ்எம்எஸ் எடுத்துகிட்டு நம்ம பேங்க்குக்கு போயிட்டு ஸோ எவ்வளோ அமௌண்ட் விட்ரா பண்ணணும்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோமோ ஸோ அவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வந்திருக்குல அதை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டெம்பரரி பின் செட் பண்ணியிருப்போம், அதுவே என்டர் பண்ணிக்கணும். பட் இதில் என்னென்னா வந்து இது எல்லாத்தையுமே வந்து 6 ஹவர்ஸ்குள்ளேயே பண்ணி முடிக்கணும். ஸோ எஸ், நம்ம இப்போது அமௌண்ட் விட்ரா பண்ணிட்டோம். கரெக்டாக இருக்கான்னு இன்னைக்கு தெரிஞ்சு இப்போ நீ என்ன பண்ண போற? மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. நீ என்னைக்கெல்லாம் வெளியே கிளம்புறியோ அன்னைக்கெல்லாம் மழை வருது. நீ எப்போ வரையோ அப்பெல்லாம் மழை. ஸோ எஸ், நாம் வந்து இப்போ மெத்தமா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இப்போ மெத்தமா கோயிலுக்கு வந்து ஆட்டோவில் போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஏத்தத்திலே இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு இந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். எஸ், நாங்கள் இப்போ பெத்தம்மா கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ என்னன்னா வந்து சரியான க்ரௌடு. எப்போ உள்ளே போவோன்னே தெரில. 3 o'clock தான் வந்து கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க. మగవాడిని తట్టుకున్నాడంటే తగ్గి ఇదే టెంకాయని తట్టి తీసి ఒకే పెట్టి వేసింది అమ్మ పెట్టుకుని అమ్మకు బాగా పలిగింది. నడిచిన కానీ బాగా నడుస్తుంది. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a god gifted child. ஃபைனலி இப்போ வந்து நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்களா க்ரௌடு எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எஸ், உள்ளே போயிட்டு என்னால் சாமியை காட்ட முடிஞ்சா நான் வந்து காட்டுறேன். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இன்னைக்கு ஒரு புட்டி வாங்கிட்டோம், கட்டிட்டோம். கயிறு வாங்கி பைப்பு கொடுத்துருச்சு, பாட்டி கட்டிடுச்சு. பெத்தம்மா கோயிலுக்கு வந்துட்டோம். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நம்ம மேலே இருக்கிற கோயிலுக்கு வந்துட்டோம்.
ஸோ அது என்னென்னு நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். எஸ், நாங்கள் இப்போ கோயில் டேட் முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோங்கிறது அப்படியே நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஸ்லிப்பர் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ எஸ், நாங்கள் இப்போ கோயில் வெளியே இருக்கோம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? ஸோ யாருக்காவது எங்கே போகிறோன்னு கெஸ்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ நாங்கள் ஆட்டோ ஏறிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம்னு ஏதாவது கெஸ்ட் இருக்கா, கெஸ்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஸோ எஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வந்து மாலுக்கு வந்திருக்கோம், சரத் சிட்டி மால். ஸோ பிக்சர்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். இது என்னென்னா வந்து இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் மால். ஓகே, ஸோ இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ என்ன எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மால் வந்துட்டோம். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ்னாலையா என்னன்னு தெரில, சரியான க்ரௌடு. ஸோ இது முடிச்சுட்டு இங்கே வந்து இந்த மாலில் எப்போவுமே வந்து பேக் செக்கிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா வந்து நம்மளையும் செக் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி க்ரௌடுங்கிறனால செக்கிங் அவ்வளோவா இல்லை, ஏதாவது பேக் மட்டும் செக் பண்ணாங்க, நம்மளெல்லாம் செக் பண்ணல. பாட்டிக்கு வந்து எஸ்கலேட்டர்னால் பயங்கிறனால நாங்கள் வந்து லிஃப்ட்டில் போகிறோம். ఎంత కూటం చూడి ఎంత కూటం இருக்கு. ஸோ என்ன எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நாங்கள் ஃபுட் கோர்ட்க்கு வந்துட்டோம். இந்த ஃபுட் கோர்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கேயுமே உட்கார இடமே கிடைக்கல. இங்கே பாருங்களேன், கிறிஸ்மஸ்ங்கிறனால அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தலையில் தொப்பி போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ கேஎஃப்சியில் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து எங்கள் பாட்டி பர்கர் வேணும் அப்படி சொல்லிட்டு ஒரு 2 days முன்னாடியே கேட்டிருந்தாங்க. இந்த மாலோட செட்டப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, லைக் ஸ்ட்ரீட் சைட் ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியாக சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. லைக் இந்த மாதிரியான மால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம், அப்படி பார்த்துருந்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்க்குறப்போ இங்கே இருக்க எல்லாமே வாங்கணும்னு தோணுச்சு. என்னடா ஏதோ ஒரு பாட்டு சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா ஏதோ ஒரு கான்சர்ட் மாதிரி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு கிளம்புற வழியில் பார்த்தா இவர், எனக்கு சின்ன வயசுலேருந்தே சாண்டா கிளாஸ் தாத்தான்னா ரொம்ப பிடிக்கும். சரி இவரை போய் பார்த்துட்டு இவர் கூட பேசாமல் போனால் நல்லா இருக்காது இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அவர் கூடயும் போய் கிறிஸ்மஸ் தாத்தாவை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட வந்து நாங்கள் நிறையா செல்ஃபீஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சரி ஓகேப்பா நான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இது வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? இந்த மாலோட எஸ்கலேட்டர் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த மாலோட எஸ்கலேட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நம்ம நடக்க வேண்டியதில்லை, சுற்றிலாம் வர வேண்டியதில்லை. சரி அது முடிச்சுட்டு பாட்டி வந்து டிமார்ட்டில் கொஞ்சம் பொருள் வேணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பொருள் வாங்கலான்னு சொல்லி நாங்கள் உள்ளே போனோம். ஆனால் பட் அங்கே நாங்கள் என்ன பொருள் வாங்க போனோமோ அந்த பொருளே இல்லை. சரி ஓகே இன்னும் நம்ம வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வரட்டா அப்படின்னு கிளம்பிட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Hi, make some sense with idea. இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவளை மாதிரி என்ன மாதிரி நானே இருக்க மாட்டேன். ஸோ எஸ் நாங்கள் ஆட்டோ ஏறிட்டோம், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள் இதுதான் ஹைதராபாத் டிராஃபிக்ங்கிறது. பாருங்கள் ஒரே டிராஃபிக்.
இன்னைக்கு கூட போறவங்க டுள்ள தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த போறான் எங்க போறான்? டேய் அவள எங்க போறான்? இவள எங்க போறான்? எதுக்குடா வரீங்க இவங்கலாம்? எதுக்கு வராங்க இவங்கலாம்? என்ன ஒரு இதா இருக்காங்க? டிராபிக்காவே மாத்தாங்க இந்த ஊரை. டிராபிக். நீ எதுக்கு இப்ப வெளிய வந்த?